அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற கார்மேனி செல்வம் படத்தோட விமர்சனம். கார்மேனி செல்வமா என்னங்க? ஆமாங்க, இதில் ஒரு டிரைவரோட வாழ்க்கை தான் இந்த படத்தோட கதை. டிரைவர் வேறு யாரும் இல்லை, சமுத்திரகனி. அதுவும் அவர் நம்ம ராயபுரம் காசிமேடு பகுதியில் ஸ்லம்மில் இருக்கிறதா சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல பிரமாதமாக ஒரு வீடு, அந்தமாரி ஒரு வீடு கிடைச்சா நான்லாம் இங்கேருந்து அங்கே ஓடிடுவேன். அப்படி ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு. ஆனால் வசதியே இல்லாமல் இருக்கிற மாதிரி படத்தில் அவருடைய கேரக்டரு. மனைவியும் அவரும் சேர்ந்து போராடுறாங்க. மனைவி இட்லி கடை போட்டு சின்னதாக ஒரு வருமானம் பண்ணி உண்டியலில் கோயிலுக்கு திருப்பதி போகிறதுக்கு, பழனிக்கு போகிறதுக்கு, சபரிமலைக்கு போகிறதுக்குன்னு உண்டியல் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்துட்டு இருக்கிற உண்டியலை ஒரு நாள் உடைக்க வேண்டிய சூழல். காரணம் கணவனோட கையாலாகாத தனம் தான் அப்படிங்கிறது தான். சமுத்திரகனி அப்புறம் என்னையா கார் டிரைவராக வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவராக வேலை பார்க்குறாரு. யாருக்கிட்டனா கௌதம் மேனன் கிட்ட. அதில் கௌதம் மேனன் ஒரு ஆஃபீஸராக அடிக்கடி ஃபாரினுக்கு போய் பிஸ்னஸ் பேசிட்டு வர ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அவருக்கு மனைவியாக நம்ம சமுத்திரகனி படத்தில் ஏற்கனவே பார்த்த அம்மணி. அவங்க ஒரு அருமையான திறமைசாலி, மாற்று திறனாளி என்றாலும் ஒரு அருமையான நடிகை. நான் யார் என்னன்னு சொல்கிறேன். அதேமாரி சமுத்திரகனிக்கு ஜோடியாக வர்ற அந்த நடிகையும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சமுத்திரகனி அங்கே வேலை பார்க்குறாரு. அவர் ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்க மாட்டாங்க. நீங்கள் தான் சம்பளம் கொடுக்குறீங்க சார் போதுங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நம்ம ஆள் குடும்பத்தோட ஃபாரினுக்கு அடிக்கடி நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களேன்னு உங்கள் ஒய்ஃப் ஒரு ஏற்பாடு பண்ணுது. அதுக்கு சமுத்திரகனியும் சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லை நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறப்போ பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு போக மாட்டேன், ஃபேமிலி ட்ரிப் போகிறப்போ டூர் போகிறப்போ நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அந்த வாக்கை கவர்ந்து பண்ணுறது. அடுத்து அவருடைய மகளையும் சின்ன குழந்தை அந்த பொண்ணையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போகிறாரு கௌதம் மேனன். அப்படி போகிறப்போ ஒரு கரெக்டாக ஒரு பஞ்ச் ஆஃப் மணி எடுத்து கொடுக்குறாரு சமுத்திரகனிக்கிட்ட. நம்ம கனி ஐயோ சார் எனக்கு தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா, ஐ டோன்ட் வாண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு காரை எடுத்துகிட்டு அவர் வீட்டில் கொண்டு போய் உள்ளான்ட்டு போகிறப்போ ஒய்ஃப்டேருந்து ஃபோனு, பிள்ளைக்கு அடிபட்டுடுச்சு, மேலேருந்து கீழே வந்துட்டான். நமக்கே அந்த ஆட்டோவில் அந்த கரண் சக்கரவர்த்தி அந்த பையன் அருமையாக நடிச்சிருக்கான். அதுவும் அந்த அடிப்பட்ட சீன்லலாம் அதாவது படுத்துக்கிட்டே நடிக்கிறது, படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த சீனில் கூட அந்த சின்ன பையன் அப்படியே அசைவு இல்லாமல் அந்த ஆட்டோவில் படுத்துருக்கான். அவங்க அம்மா இந்த ஹீரோயின் மடியில் படுக்க வச்சுருக்காங்க, போயிட்டுருக்காப்புல. அப்போது பணம் தேவைப்படுது. இவங்க இந்த அந்த சீனை ரொம்ப அழகாக சித்தரிச்சிருந்தார் இந்த படத்தோட இயக்குனர். இந்த நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ், நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்க இந்த சாதி சனத்துக்கு, அதுவும் இந்த மொய் செய்கிறதுல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மொய் முறை செய்கிறதும்பாங்க. இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கி ஒருத்தவங்க ஒரு பல்லு மேலே நாக்கு போட்டு பேசிடக்கூடாது சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி செய்கிறது. அந்தமாரி இவர் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு தங்கச்சியாலேயே கடனாளியாக இருப்பார் சமுத்திரகனி. ஆனாலும் இவர் வேணான்னு நினச்சா கூட 5000 வச்சா போதும்பார், அதில் 2000 வச்சா போதும்பார். 5000 கொண்டு போய் வச்சு அங்கே மொக்க போட்டு திருப்பி அந்த அம்மா தாலியெல்லாம் வச்சு 50,000 முறை செய்யும். அப்படிலாம் சீன்ஸு அதுலேயே இவர் நொடிஞ்சு போயிருப்பார். அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் இந்த இயக்குனர். இப்போ இந்த மாதிரி கடன் உடனெல்லாம் பட்டதுனால இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் நம்ம கார்த்திக் அவர் வருவார். கார்த்திக் வேறு யாரும் இல்லைங்க, சமீபமாக இல்லை, கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ் திரையுலக அத்தனை பேரையும் பேசி தீர்த்த அம்மனியுடைய கணவர், முன்னாள் கணவர், மாஜி கணவர். அவர் நிறையா படங்கள் நடிச்சிருக்கிறாரு. மணிரத்னம் படத்துலலாம் தவறாமல் இடம் பெறுவார். அவர் இன்சூரன்ஸ் ஆஃபீஸராக படவா கோபிக்கு இன்சூரன்ஸ் போடலன்னொன்னே இவருக்கு ஆசை வந்துடும். கார் ஓட்டிகிட்டு போவார், நான் இன்சூரன்ஸ் போடுறேன்னு. இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் பின்னாடியே பென்ஸோ ஆடியோ கார் வரும், அதில் வருவார். இவங்க வாடகை காரில் பிஸ்னஸ் பேசிட்டு அவர் இறங்கி இவருக்கு பல்காக ஒரு பணம் கொடுத்துட்டு, பணக்காரன் ஆவறன்னு நினைக்கிறது முக்கியம் இல்லை, பணக்காரனா முதல்ல நீ வாழ பழகணும், வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதை வேத வாக்கை அதுக்கிட்டு சமுத்திரகனி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த காரு கௌதம் மேனன் விட்டு போனார் பாருங்கள், அதையும் டாக்ஸியாக ஓட்ட ஆரம்பிப்பார். இதனால் அவர் பல இன்னல்களுக்கு உள்ளாகி ஒரு கட்டத்தில் ஃபாரினுக்கு போய் துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் சம்பாதிக்கிறேன்ட்டு போய் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாமல் திரும்பி வீட்டுக்கு ஓடி வர்ற கதை தான் இந்த கார்மேனி செல்வம். திரும்பி வந்தவருக்கு கூரையை பிடிச்சிட்டு கொடுக்கணும்னு தெய்வம் நினச்சிட்டா அவங்களுக்கு கூரையை பிடிச்சிட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்களே. இவர் எந்த காருக்கு ஆசைப்பட்டாரோ, எந்த காரை டாக்ஸி ஆக்கினாரோ அந்த காரே இவர் கைக்கு வரும்.
எந்த முதலாளியை தெய்வமாக நினச்சாரோ அந்த முதலாளி தெய்வமாகவே இவர்கிட்ட நடந்துப்பார். அதன் பிறகு இவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதோட முடியுதுங்க இந்த கார்மேனி செல்வம். இந்த கார்மேனி செல்வம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 6 மாதத்துலேயே ஃபாரின்லேருந்து திரும்பி சாந்தி செல்வமாக தான் மனைவிக்காக வாழ ஆரம்பிச்சிடுறாரு. படத்தில் வர்ற நியதி நமக்கு தெரிஞ்சது திரைக்கடல் ஓடியும் திராவியம் தேடு அப்படின்னு நான் தமிழன். இந்த படத்தில் அப்படிலாம் போகாதீங்க பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அப்படிங்கிற கருத்தும், அதுமாரி இந்த இன்சூரன்ஸு, அதுமாதிரி இந்த கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி மாய வலைகளுக்குள்ளாரெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணுறது, யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக ஒருத்தன் அந்த மாதிரி வாழ முடிஞ்சதுன்னா எல்லாரும் அந்த மாதிரி வாழ முடிஞ்சிடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் சொன்ன விதத்தில் இந்த படம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே நேரம் வெளிநாட்டுக்கு போகாதீங்க சம்பாதிக்காதீங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தமிழன் தான் இருக்கிறான். தமிழனோட ப்ராவர்பே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது. அது மட்டும் கொஞ்சம் லாஜிக்காக அடிச்சுது. அதை இயக்குனர் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஆனாலும் சமுத்திரக்கனி செட்டில்டாக நாம் ரிவ்யூவெலாம் பார்த்தா என்னமோ தெரியல, இப்போலாம் சமுத்திரக்கனி ஓவர் ஆக்டிங்கே பண்ணுறதில்ல, பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. அதுமாதிரி கௌதம் செல்வம் கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறார் சமுத்திரக்கனி. அதுமாதிரி கௌதம் வாசுதேவ மேனன் அருமையான ஒரு கேரக்டர். லட்சுமி பிரியா சமுத்திரக்கனியோட மனைவியாக நம்ம 2-3 படங்களில் பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் அவங்க தான் கதையின் நாயகி, சமுத்திரக்கனியின் மனைவி கதாநாயகி, மிரட்டி இருக்கிறாங்க. அதுமாரி அபிநயா அந்த பொண்ணும் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா மாற்றுத்திறனாளின்ட்டு, உண்மையாக அந்த குறையே தெரியாமல் நடிக்கிறது. என்ன அந்த மாதிரி பெண் ஒரு நடிகையாக திகழ்கிறது உண்மையாக இவங்க தான் உண்மையான பெண் சிங்கம். அதை பாராட்டணும். அதுமாரி கார்த்திக் குமார் அவர் தான் பல நடிகைகளை போட்டு வாங்கின அந்த அம்மனியோட அவங்க பேரை சொன்னால் நம்ம யூடியூப் மேலேயும் வம்புக்கு வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் பேரை சொல்ல, மாஜி கணவர் மிரட்டி இருக்கிறார் இன்சூரன்ஸு ஏஜெண்ட்டாக. அதுமாதிரி படவா கோபி, மதுமிதா, அர்ஜுனன், சங்கர நாராயணன், வி ஹரிதா பர்கோட், கோதண்டம் முல்லை கோதண்டம் வராரு, கரண் சக்கரவர்த்தி, இந்த குட்டி பையனாக சமுத்திரகனியோட பையனாக வர கரண் சக்கரவர்த்தியும் இத்தனை பேர் இருந்தும் அந்த பையனும் தனித்து தெரிகிறான். எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் இவங்க செட்டு போட்டு எடுத்துருக்கிற வீடு பரம ஏழைங்கிறீங்க, அவர் எப்படியா கடற்கரை ஓரம் இவ்வளோ பெரிய குடிசையை போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு குடிசை கட்டிட்டு வாழ்கிறாரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி துபாய்க்கு போயிட்டு வருவார், பொண்டாட்டிக்கு தாலி செயின் வாங்கிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, தாலியோடு வாங்கிட்டு வருவார். நம்மூர் தங்க ஆசாரியெல்லாம் அங்கேயும் இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னு. கோல்டு மித் இருப்பாங்க, சுமித் கோல்டு ஸ்மித்தா அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்மூர் தாலியெல்லாம் நம்ம ஊரில் ஜாதிக்கு ஒரு தாலி, தெருவுக்கு ஒரு தாலி, குடும்பத்துக்கு ஒரு தாலிலாம் இருக்குது. எப்படியா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற கேட்க தோணுது. அந்த சீனை வச்சுருந்துருக்கலாம், அது வக்கீல படத்தில். இந்த மாதிரி சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சி. என்ன ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்துக்கிறது சொல்லி ராம் சக்கரி அவர் அருமையான ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. பாத்வே ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் அருண் ரங்கராஜு தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு டெக்னீஷியன் மியூசிக் அண்டு டெக்னாலஜிலாம் உண்மையாக அருமையாக இருக்குதுங்க. மியூசிக்லாம் இந்த படத்தில் உட்கார வைக்குது. மியூசிக் டைரக்டர், ஃபோட்டோகிராஃபி யுவராஜ் தக்ஷன் மிரட்டி இருக்கிறாப்புலங்க. ஒளிப்பதிவு, அந்த கடற்கரை ஓர அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஷங்கர் அவரோட ப்ரொடக்ஷன் டிசைனில், ஜெகன் ஆர்வி தினேஷ் அவருடைய எடிட்டிங். அது மாதிரி ஒரு பாட்டு தான் இருந்தது, 1-2 தான் இருந்தது. மணி அமுதவனோட பாடல் அருமையாக இருந்ததுங்க, பாடல் வரிகள். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். மியூசிக்கும் ஒரு குரூப்பாக தான் பண்ணியிருப்பாங்க போட்டிருக்குது. வேறு லெவல் படம். ஆனால் உட்காந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். அதை மட்டும் சொல்லி இந்த படம் கார்மேனி செல்வம் இன்னமும் இந்த மாதிரி திருமணியோடு உலா வர்ற டிரைவர்கள் நம்ம கண்ணில் போடுவாங்க. அதே மாதிரி துபாயிலேருந்து திரும்புகிறப்போ அந்த டிரைவருக்கு இவர் டிப்ஸை என்ன பண்ணுவான்னு கேட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. மிரட்டி டாப்பில் சமுத்திரகனி. கார்மேனி செல்வம் உண்மையாக சமுத்திரகனியின் ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லி முடிஞ்சால் பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.